Properties of complex conjugates. Z1 plus Z2 whole bar, which is equal to Z1 bar plus Z2 bar. Z1 minus Z2 whole bar equal to Z1 bar minus Z2 bar. Z1 Z2 bar is equal to Z1 bar into Z2 bar. Z1 by Z2 the whole bar equal to Z1 bar divided by Z2 bar, where Z2 is not equal to 0. ஸோ இப்போ ஹோல் பார் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா செப்பரேட்டாக காஞ்சிகேட் எடுத்துக்கிறோம். Z1 plus Z2 the whole conjugate equal to Z1 conjugate plus Z2 conjugate. இப்போ காஞ்சிகேட் அப்படின்னா மேலே ஒரு லைன் போட்டாலே அது காஞ்சிகேட், சரியா? If Z is real, if and only if, IFFனா if and only if Z equal to Z bar. Z ரியலாக இருந்தால் Z Z பாரும் ஈக்குவலாக இருக்கும். Z Z பாரும் ஈக்குவலாக இருக்குனாலே Z இஸ் ரியல்னு அர்த்தம். இஃப் அண்ட் ஒன்லி இஃபுடைய மீனிங் இதிலிருந்து இந்த வேல்யூ கிடைக்கும், இதிலிருந்து இந்த வேல்யூ கிடைக்கும். அதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்கிறோம். ஸோ இஃப் Z இஸ் ரியல், Z இஸ் ஈக்குவல் டு Z பார். If Z is equal to Z bar, then Z is real. If Z is purely imaginary, if and only if Z is equal to minus Z bar, or Z is equal to minus Z bar, Z is purely imaginary. Z bar the whole bar, Z conjugate the whole conjugate. Conjugate எடுத்து again conjugate எடுத்தா அது Z மாறிடும். எப்படி நம்ம A டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம், அதுக்கு again டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா திருப்பி A சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி காஞ்சுகேட்டுக்கு நம்ம காஞ்சுகேட் எடுத்தோம்னா அது again நமக்கு given நம்பரே வந்துடும், Z வந்துடும், கன்வெர்ட் ஆகிடும், Z மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், real of Z is equal to Z plus Z bar divided by 2. Imaginary of Z is equal to Z minus Z bar by 2i. Real of Z is equal to Z plus Z bar divided by 2. ஸோ அந்த ப்ரூஃப் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். Real of Z is equal to Z plus Z bar divided by 2. Well, let Z is equal to X plus Iy. So Z bar is equal to X minus Iy, conjugate. அதான் ப்ராப்பர்ட்டி. Z X plus Iy அப்படின்னா Z bar வந்து ஆட்டோமேட்டிக்காக X minus Iy வந்துடும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாம். Z plus Z bar is equal to X plus Iy. இங்கே நம்ம ஆட் பண்ணி பாருங்கள். Z plus Z bar இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா Z plus Z bar, X plus X நமக்கு 2X வந்துடும். ஸோ Iy minus Iy கேன்சல் ஆகிடும். ஸோ Z plus Z bar equal to X plus X 2X. So 2X is equal to Z plus Z bar, or X is equal to Z plus Z bar divided by 2. ஸோ அந்த ரிசல்ட் தான் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அப்போ X அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ரியல் பார்ட் ஆஃப் Z. இசட்டில் இருக்கக்கூடிய ரியல் பார்ட்டை தான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ரியல் ஆஃப் Z, எக்ஸுக்கு பதிலாக ரியல் ஆஃப் Z is equal to Z plus Z bar divided by 2. That's all. Similarly, Z is equal to X plus Iy, Z bar is equal to X minus Iy. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே Z minus Z bar இருக்குது. ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே எல்லாம் சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ Z minus Z bar, இப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2IY. இங்கே ஒரு IY இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் IY, நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ 2IY. ஸோ 2IY ஈக்குவல் டு Z minus Z bar. Y is equal to Z minus Z bar divided by 2y. ஸோ அந்த ரிசல்ட் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இப்போ Yங்கிறது என்ன? இட் இஸ் அன் இமேஜினரி பார்ட் ஆஃப் Z. ஸோ Yக்கு பதிலாக இமேஜினரி ஆஃப் Z is equal to Z minus Z bar divided by 2y. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட், Z power n the whole bar is equal to whole conjugate equal to Z conjugate whole power n. அதாவது நம்ம பவர்ஸ் எல்லாம் ப்ராப்ளமில் இசட்டுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பவர் சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர் இருந்தால் அதை ஸ்கொயர் பண்ண அப்புறம் காஞ்சுகேட் எடுக்கிறதுக்கும் காஞ்சுகேட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கும்னு கொடுத்துருக்கேன். இஃப் n is an integer. Z is a real if and only if Z is equal to Z bar. அதை அப்பயே பார்த்தோம். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ப்ரூஃப் தான் அதே மாதிரி Z is a purely imaginary if and only if Z equal to minus Z bar. அந்த ரெண்டு ப்ரூஃப் மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம்.
If z is a real, if and only if z is equal to z bar. So first இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ப்ரூஃப் பார்க்கலாம். If z is a real, if and only if z is equal to z bar. z ரியலாக இருந்தால் z is equal to z பாராக இருக்கும். z is equal to z பார்னாலே z is a real தான். ஸோ ப்ரூஃப் let z is equal to x plus iy னு டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக z bar அப்படிங்கிறது x minus iy by the definition. நம்ம டெஃபினேஷன் படி எக்ஸ் ப்ளஸ் ஐவைன்னு ஒரு கான்ஜுகேட் இருந்து ஒரு வேல்யூ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் அதனுடைய கான்ஜுகேட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் மைனஸ் ஐவைன்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் எடுத்துக்கலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார்னு எடுத்து இசட் இஸ் ஏ ரியல்னு ப்ரூவ் பண்ணலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார். இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார். இசட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் ஐவை. இசட் பார் இஸ் எக்ஸ் மைனஸ் ஐவை. இதெல்லாம் நம்ம ஒரே சைட் கொண்டு போங்க. இந்த எக்ஸ் லெஃப்ட் சைட் போனால் மைனஸ் எக்ஸ் ஆகும். இந்த ஐவை லெஃப்ட் சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஐவை ஆகும். ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஐவை ஆட் பண்ணால் 2iy ஈக்குவல் டு 0. 2iy ஈக்குவல் டு 0, therefore y ஈக்குவல் டு 0. இப்போ 0/2y வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 0. y 0 அப்படின்னா அந்த இடத்துல இமேஜினரி பார்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பேர் என்ன? இசட் இஸ் ஏ ரியல். ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இசட் கண்டிப்பாக என்ன பார்ட்டாக இருக்கும்? ரியல் பார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இசட் இஸ் ஏ ரியல். இப்போ நம்ம இங்கே எல்லாமே இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சிம்பிள் ப்ரூவ் பண்ணுறோம். இந்த சிம்பிள் பேர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்தோன்னா இது ப்ரூவ் பண்ணலாம், இது எடுத்தோன்னா இதை ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் நம்ம சைமல்டேனியஸாக இங்கே இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போட்டோன்னா ஸோ நம்ம வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் தனித்தனியாக ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏரோ மார்க் போட்டாலே போதும். இந்த கண்டிஷன்ஸ் வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இஃப் அண்ட் ஒன்லி இஃபை மீன் பண்ணும். z is equal to z bar means z is a real. z is real means z is equal to z bar. That's all. ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம z equal to z barனு ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். ஆல்ரெடி z x plus iy z bar x minus iy டிஃபைன் பண்ணிடுறோம். z is equal to z bar, z வேல்யூ x plus iy and z bar வேல்யூ x minus iy எல்லாம் ஒரே சைட் கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இந்த ஐவை அப்படியே லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் ஐவை ஆகும். ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு ஐவை இருக்கிறதுனால 2iy. 2iy ஈக்குவல் டு 0. ஸோ 2i மட்டும் இங்கே டிவைட் பண்ணும்போது 0/anything 0 வந்துடும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 0. z இஸ் அ ரியல். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z இஸ் அ ரியல். ஸோ z இஸ் ஈக்குவல் டு z bar if and only if z is real. Similarly, z is a purely imaginary if and only if z is equal to minus z bar. இதே மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு வரலாம். இது உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம், இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். லெட் z is equal to x plus iy, z bar is equal to x minus iy by the definition. Therefore z is equal to minus z barனு எடுக்கணும். இங்கே இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் z equal to plus z barனு எடுத்தோம். இங்கே z is equal to minus z barனு கொடுத்துருக்கு, அதை எடுங்க. zக்கு அதே மாதிரி x plus iy சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு இங்கே மைனஸ் சைன் இருக்கிறனால கேர்ஃபுல்லாக மைனஸ் சைன் போடுங்க. தென் ப்ராக்கெட்டில் z bar வேல்யூ x minus iy சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் சைனை உள்ள மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் iy. அதே மாதிரி இதெல்லாம் லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆகும். அப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால 2x. இந்த ப்ளஸ் iy லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் iy ஆகும். ஸோ iy மைனஸ் iy கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு 2x is equal to 0 or x is equal to 0. இந்த 2 ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 0/2 equal to 0. ஸோ x is equal to 0. x 0ன்னா ரியல் பார்ட் அங்கே இல்லைன்னு அர்த்தம். எக்ஸுங்கிறது ரியல் பார்ட். ஸோ இசட்டில் ரியல் பார்ட் 0 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் பியூர்லி இமேஜினரி. இமேஜினரி சொல்லும்போது மட்டும் பியூர்லி இமேஜினரின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ரியலுடைய வேல்யூ வரும்போது இட்ஸ் அ ரியல்னு சொன்னால் போதும். ஸோ அதே மாதிரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் x plus iy equal to minus of x minus iy. ஸோ ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் இஃப் அண்ட் ஒன்லி இஃபை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z is purely imaginary. If z is equal to minus z bar, if and only if z is purely imaginary. Hence the proof.